அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம், வெள்ளக்கோவிலிருந்து. சரி, உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான அல்லது நல்ல நட்சத்திரம் எது? இன்னைக்கு ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்திற்கு சாதகமாக நற்பலன்களை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எது? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ரோகிணி நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இது இவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் பணவரவையும் வருமானம் வருவதற்கான நல்ல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. பொருள் வரவை இது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதை முக்கியமாக பார்க்கணும். ரோகிணிக்கு 4வது நட்சத்திரம் புனர்பூசம். இது சேமத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கடனை நீங்கள் திருப்பி செலுத்தினால் கடன் அதிவேகமாக உங்களுக்கு அடைந்துவிடும். அதேபோல நாள்பட்ட நோய்களுக்கு நாள்பட்ட வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் விஷயத்துக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இல்லை மருந்து எடுத்துக்கும் போது நிச்சயமாக அந்த நோய்களிலும் அந்த நோய் தாக்கத்தில் அதனால் அனுபவித்த அந்த பிரச்சனையிலிருந்தும் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வந்துடும். அடுத்து ரோகிணிக்கு 6வது நட்சத்திரம் ஆயில்யம். இது சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இது ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ சாதகமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நட்சத்திரம். இதில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்திருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் கடைசியா அவங்களுக்கு ஃபேவராகவே போய் முடிஞ்சிடும். அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் எடுத்துட்டு வந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் போதும். இன்னைக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட போதும், அதில் மேலே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை இது கொடுக்கும். அடுத்து ரோகிணிக்கு 8வது நட்சத்திரமா பூர நட்சத்திரம் வருது. இது மைத்திரத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இவர்கள் சுப காரியங்களை மேற்கொள்ளும் போது அது அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ரோகிணிக்கு 15வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றத்தையும் அபிர்விதமான முன்னேற்றத்தையும் இவர்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரம். ரோகிணிக்கு 17வது நட்சத்திரம் பூராடம். இது இவர்களுக்கு நடக்கும் நன்மையை சுட்டிக்காட்டும் நட்சத்திரம். ரோகிணிக்கு 20வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இது இவர்களுக்கு நன்மை செய்யும் நட்சத்திரம், சுபகாரியத்தையும் செய்ய வைக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இவர்களுக்கு ஒரு நல்ல பலனையும் மேலும் சுபகாரியத்தை மேற்கொள்வதற்கு இந்த நட்சத்திரம் உதவியும் செய்யும். ரோகிணிக்கு 24வது நட்சத்திரம் ரேவதி. இது இவர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு புதிய முயற்சியில ஜாதகனோ ஜாதகி ஈடுபட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வெளியில தெரிவாங்க. அவங்க நேம் ரீச் ஆகிடும். பாப்புலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழ்மட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு காரிய வெற்றியை கொடுத்துரும். ரோகிணிக்கு 26வது நட்சத்திரம் பரணி. இந்த நட்சத்திரம் வரும் நாளில் பிரிந்த உறவுகள், பிரிந்த நண்பர்கள் இவங்களோட நீங்கள் போய் மறுபடியும் போய் பேசும்போது அந்த பிரிந்தவர்கள் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேருவாங்க. உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிடும். உங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்துக்கே போய் உட்காடுறீங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமூகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். அது எந்த விதமான தகராறுகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அது மறக்கடிச்சு உங்களை அந்த உறவோடையும் அந்த வட்டத்தோடையும் உங்களுக்கு சேர்த்து வச்சிடும். ரோகிணி நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களோட காரியம் வெற்றியாகும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே அத்து போகும். இந்த நட்சத்திரத்தை அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த நட்சத்திரம் வரும் நாள். சரியா? நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வந்து போட இருக்கும். அதே மாதிரி கன்சல்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். என்னை நேரில் சந்திக்க வரணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணிவிட்டு வந்து வாங்க. இல்லை உங்கள் இடத்துக்கே வந்து ஜாதகம் பார்க்கறனாலும் கண்டிப்பாக வந்து வரேன். அதுக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிவிடுங்க. எந்த நாள் எப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அது எப்படின்றத வந்து பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.